அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிறவங்களுடைய கவனத்திற்கு. நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முக்கியமாக என்னென்ன தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஏற்கனவே நீங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கிறவங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். மூணாவது, சிக்னேச்சர் பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். நாலாவது, ஏற்கனவே பார்த்திங்கன்னா 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு, இதெல்லாம் கையில் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். 10th நீங்கள் எப்போ படிச்சிங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எந்த டேட்டில் பாஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி 12th எந்த டேட்டில் ரிசல்ட் வந்துச்சு, அதனுடைய சர்டிஃபிகேட் நம்பரு, டிகிரி நீங்கள் படித்து அதை பதிவு பண்ணுறதா இருந்தால் டிகிரி எந்த டேட்டில் படிச்சிங்க, எந்த டேட்டில் பாஸ் பண்ணீங்க. இதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த டிஎன்பிஎஸ்சி அப்ளிகேஷன் குரூப் 4ல் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணும்போது இதெல்லாம் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ ஒரு டிஎன்பிஎஸ்சி அப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு, உங்களுடைய ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணது, உங்களுடைய சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணது, ஆல் சர்டிஃபிகேட்ஸ் உங்கள்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ மொத்த சர்டிஃபிகேட்டும் கையில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போட ஆரம்பிங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போட ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு கேட்கக்கூடிய தகவல்களை உடனடியாக நீங்கள் ஃபில் பண்ண முடியும். உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் எதுவுமே அதில் கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸை உடனடியாக நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களும் கண்டிப்பாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய அப்ளிகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அதோடு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்க. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி அந்த பாடத்திட்டத்தை எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.